புளிக்குழம்பு இல்லைன்னா வெந்தய குழம்பு உண்டாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் புளி எடுத்துட்டேன்னா 4-5 பேருக்கு சமைக்கலாம். இது ஒரு 8-9 பேருக்கு சாப்பிட்றதுக்குள்ள அளவு. உப்பு கல்லுப்பு போட்டாச்சு. புளியை நல்லா வெள்ளம் விட்டு சூடாக்கிட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு கரைச்சிக்கோங்க. கரைச்ச புளியை சட்டியில் விடணும். கல்சட்டியை அடுப்பில் எம்டியாக வைக்கக்கூடாது. அதில் ஏதாவது லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு வச்சா வடிக்காது, இல்லைன்னா கிராக் வரும். இது சௌச்சவும் கேரட்டும் ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் வேகிச்சு வச்சுருக்கு. நல்லெண்ணெய், மயிலாப்பூர் கிச்சன்ஸ் புளிக்குழம்பு பொடி, இதெல்லாம் பொரிச்சு கொட்டுறதுக்குள்ள சாணங்கள். இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் தி ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு, அது பார்த்துங்க. அடுப்பில் பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு, சாம்பாரோட கொஞ்சம் ஜாஸ்தி நல்லெண்ணெய் குழம்புக்கு விடணும். ஏன்னா அந்த பொடியெல்லாம் கூட வரணும். அதனால எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே விட்டுங்க. அதில் பொரிச்சு கொட்டுறதுக்கு கடுகு பொரிஞ்சப்புறம் வெந்தயத்துக்கு அப்புறம் கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கறியாய்க்கு பார்த்துங்க. சூடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சூடை குறைச்சிட்டு இல்லைன்னா அடுப்பு ஆஃப் கூட பண்ணிங்க. புளிக்குழம்பு பொடி இல்லைன்னா வத்தக்குழம்பு பொடி, அரிசி மாவு கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதே எண்ணெயில் லோ ஹீட்டில் இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஒன்று நல்லா வறுத்துக்கணும். வறுக்கறத மணம் வரும். அந்த மணம் வந்து ஆஃப் பண்ணி விடலாம். தலைக்கிற புளியில் இந்த பொடியை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொட்டி விடுங்க. கொட்டி நல்லா கட்டி தட்டாய்க்கு நல்லா இளக்கி விட்டுங்க. அந்த வேகிச்ச வெள்ளத்தை கொஞ்சம் அதில் விட்டு அலம்பி விட்டாச்சு. இனி வெல்லம், புளிக்கு ஏற்ற வெல்லம். நான் வந்து ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 புளி எடுத்ததுனால வேகிச்ச கஷ்ணங்கள் எல்லாமும் அதில் போட்டாச்சு. இது நல்லா ஹை ஹீட்டில் நல்லா ஒரு 20 மினிட்டாவது திளைச்சாத்தான் அது நல்லா குக் ஆகும். நல்லா வெட்டி திளைக்கட்டும். இப்போ அடுப்பை சுருக்கண்டாம். நல்லா வெட்டி திளைச்சி ஒரு 15-20 மினிட்டுக்கு மேலே அது கட்டியாக தொடங்கின அப்புறம் நீங்கள் அடுப்பை சின்னதாக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி ஆகிறத ஆஃப் பண்ணிங்க.